ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 366வது நாமா திருப்பெயர் கருடாத்ரி வாசாய நமஹா. கருடமலையில் வசிப்பவனுக்கு நமஸ்காரம். கருடாத்ரி கருடமலையில், வாசகா வசிப்பவன். சபரிமலைக்கு கருடாத்ரின்னு ஒரு பெயர் இருக்கிறதா சொல்கிறார். திருவாபரணப்பட்டிகளை பந்தன அரண்மனையிலேருந்து பகவானுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வரும்போது கருட பட்சிகள் ஆகாயத்தில் வட்டம்ன்றதை இன்னும் நாம் பார்க்குறோம். கருடமலை கருடாத்ரிங்கிற பெயரில் நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகளில் எல்லாம் வசிக்கிறவர்னு ஒரு அர்த்தம். சில மலைகள் அப்படி பேரோடு இருக்கிறது என்னென்னு கேட்டாக்கா, அகோபிலத்தில் கருடன் தவம் செய்து லக்ஷ்மி நரசிம்மனை பார்த்த காரணத்தினால அதற்கு கருடாத்ரின்னு பேர். ஸ்ரீவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருப்பதியில் 7 மலையில் 1 கருடாத்ரின்னு பேர். பாரதத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் மைனாககிரின்னு ஒரு மலை இருக்கிறதா இருக்குது, கடலில் அமிழ்ந்துருக்கு. அதை ராமாயணன் சொல்கிறது. அதற்கு கருடாத்ரின்னு பேர். அப்படி இருக்கிற காரணத்தினால இதே சஹஸ்ரநாமத்தில், சாஸ்தா சஹஸ்ரநாமத்தில் 997வது நாமாவான மைனாககிரி சஞ்சாராய நமஹா அப்படிங்கிற இடத்துல அதை பற்றி விரிவாக சொல்லப்பட்டதாக இருக்குது. ஏன்னா கருடாத்ரின்னு சொல்லக்கூடிய கருட மலையில் வசிக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த அர்த்தமான நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.